ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற மலையாள படம் லிட்டில் லார்ட்ஸ். இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா அபி ட்ரெசா பால், ஆண்டோ ஜோஸ் பியரா. ரைட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அபி தெர்சா பால், ஆண்டோ ஜோஸ் பியரா தான். ராஜேஷ் பெரண்டா. நடிச்சவங்க பார்த்திங்கன்னா அருண் அஜிக்குமார், பார்வதி பாபு, பாபுராஜ், அவர் தான் பேபின்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. அர்ஜுன் அஜிக்குமார் வந்து பவர் பாய்ன்ற கேரக்டர், பார்வதி பாபு. முக்கியமான கேரக்டர் சொல்லிடுறேன். ஷைன் தாமோச்சக் வந்து ஷாரோன்ன்ற கேரக்டர், ஜாஃபர் இடிக்கி வந்து பப்பான்ன்ற கேரக்டர். ஒரு வெள்ளக்கார ஆக்டர் ஒரு பேஸ் மேக்சின் நாதன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. சிபின்ற கேரக்டரில் ஷான் நிகாம், ஜான்சன் என்ற கேரக்டரில் ரெஞ்சி பணிக்கர், ஷோஷான்ற கேரக்டரில் மஹிமா நம்பியார், அனிதான்ற கேரக்டரில் மாலா பார்வதி, சிசிலி என்ற கேரக்டரில் ரம்யா சேவி. இப்போ இவங்க தான் முக்கியமான கேரக்டர் வந்து ஜான்சன், சிசிலி, அனிதா, பேபி, சிபின்றவங்க தான் முக்கியமான கேரக்டர். பேபியும் சிபியும் வந்து இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தவங்க பிடிச்சவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. இது எல்லா படமும் வந்து நான் வந்து தமிழில் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து என்னோடய இது யூனிக் மார்க்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் வாங்க போகலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேபியும் சிபியும் வந்து அப்பா பையன். பேபி வந்து பார்த்திங்கன்னா சிசிலின்ற பொண்ணை ஒரு லேடியை லவ் பண்ணுவார். அவங்க ஏற்கனவே வந்து அவங்க புருஷன் ஓடி போய்ட்டுருப்பான். அவளுக்கு ஒரு பொண்ணு இருப்பான். ஸோ இவங்க லவ் ஒன்று போவோம். இந்த புஷ்பகந்தன்ற ஊரில் ஜான்சன் அனிதாவோட ஒரு ஏலக்காய் பிஸ்னஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்க, பேபியும் சிபியும். இப்போ வந்து சிபி வந்து இந்த ஜான்சனோட பொண்ணு வந்து லவ் பண்ணுவான், சோஷான்னு சொல்லிட்டு மஹிமா நம்பியார். அவள் வந்து ஒரு போட்டிக்கு வைக்கணுன்ற ஒரு இதில் இருப்பாள், ஒரு எய்மில் இருப்பாள். இந்த சிபிஎல் சோஷாவோட லவ்வை வந்து ஜான்சன் அனிதா வந்து தெரியாது. அப்புறமா வந்து இந்த பேபியும் சிசிலியோட லவ் வந்து இந்த அவங்க பொண்ணு வந்து ஏற்றுக்க மாட்டா. இப்படி ஒரு இதில் போவோம். இவங்க லவ் வந்து சக்ஸஸ் ஆச்சா, ரெண்டு பேரோட லவ் வந்து சக்ஸஸ் ஆச்சா இல்லைன்றது தான். இதுக்கடியில் வந்து ஃபாரின்லேருந்து வந்து அவங்க பையன் ஷரண் வருவான். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தன்பால் இனத்தில் இருக்கிற ஒரு ஆளாக இருப்பான். அவன் வந்து நேதன்ற ஒரு ஆளை கூட்டின்னு வருவான். இவங்க லவ் வந்து அதே மாதிரி இந்த ஜான்சன் அனிதாவுக்கு வந்து தெரியாது. ஒரு கட்டத்தில் வந்து தெரிய வரும்போது அதை வந்து சிபி தான் வந்து எல்லாருக்கும் சொல்லுவான். அப்போ வந்து அந்த நாதன் திரும்பி போயிடுவான். இது ஒரு குழப்பமான இதில் இருக்கும். இந்த சோஷாவும் சிபியும் லவ் வந்து ஜான்சன் அனிதாவுக்கு தெரிய வரும்போது அது ஒரு பிரச்சனையாகும். கடைசியில் இவங்க கல்யாணம் வந்து குளறுபடியான நேரத்தில் நடக்குதா நடக்கலையான்றது தான் படத்தோட கதை. ஸோ இது வந்து ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு காமெடியான கமர்ஷியல் மூவியாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடியிலே போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து இந்த ஷரனோட கேரக்டரில் வரும். ஷரனோட அந்த நேதனுக்கும் கல்யாணம் ஆகுது, அந்த ரெண்டு ஆம்பளைங்களுக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லைன்றது அவங்க ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப அழகாக பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க. அதை வந்து சிபி வந்து ஜான்சனோட அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு அவன் தெரிவிப்பான், அனிதாவுக்கு, மாலா பார்வதின்றவங்களுக்கு. அது ரொம்ப கேஷுவலாகவும் ரொம்ப அழகாகவும் வந்துச்சு. கடைசியில் வந்து இந்த சிபிக்கும் சோஷாக்கும் கல்யாணம் ஆச்சா, பேபியும் சிசிலியும் கல்யாணம் பண்ணிக்கலாங்களா அப்படின்றது தான் கதை. இந்த பேபியும் சிசிலியும் கல்யாணம் பண்ணிக்க போகும்போது அந்த ஒரு புருஷன் ஒருத்தன் வந்துடுவான். அவங்க புருஷன் ஓடி போன புருஷன் வந்துடுவான். அது வேறு ஒரு கன்ஃபியூஸு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ற ஷமி திலகன்றவர் பண்ணியிருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா அவர் கடைசியில் அந்த போனால் போகட்டும் பாட்டோட அவர் போவார். அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு மொத்தத்தில் ஃபேமிலி என்டர்டெய்னர். இதை எல்லாருமே ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கலான்றது தான் வருது. ஸோ நீங்களும் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.